Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். இன்னைக்கு நம்ம கத்துக்க போற சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் தமிழ்ல ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லும்போதும் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணி சொல்லி பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் பொருட்படுத்த மாட்டேன். ஓகேவா? இப்போ நீங்க ஒருத்தர் சொல்றீங்க நான்லாம் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படினு சொல்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்வீங்க? I don't care. I don't care. நான் பொருட்படுத்த மாட்டேன், இதை நான் கண்டுக்க மாட்டேன். அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்படி நம்ம சொல்லணும். ஓகேவா? தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? Keep on trying. Keep on trying. அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சைவமா அப்படினு கேட்கணும். சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் இருப்பாங்க. ஓகேவா? நம்ம ஒருத்தவங்கள பார்த்து கேட்கணும் நீங்க சைவமா அப்படினு நம்ம கேட்போம். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Are you vegetarian? Are you vegetarian? Vegetarian அப்படினா சைவம் சாப்பிடுறவங்க. நீங்க சைவமா அப்படினு கேட்கிறதுக்கு Are you vegetarian? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்னன்னா நம்ம ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கிறோம், இல்ல நம்ம வெளியே கொஞ்சம் பிஸியா இருக்கோம்னு வெச்சுக்கோங்களேன். நான் அப்புறமா கால் பண்ணட்டா அப்படின்னு நம்ம கேட்போமா? நான் அப்புறமா கால் பண்ணவா அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? May I call you later? May I call you later? நான் அப்புறமா கால் பண்ணவா? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் சொல்றாங்க இந்த மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னால எப்படி மறக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னால எப்படி மறக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? How can I forget? How can I forget? என்னால எப்படி மறக்க முடியும்? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீ எப்ப திரும்ப வருவ அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ எப்ப திரும்ப வருவ அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? When will you return? When will you return? நீ எப்ப திரும்ப வருவ? அடுத்ததா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். உன் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா எப்படி கேட்பீங்க? Do you have any siblings? Any siblings. Siblings அப்படினா கூட பிறந்தவங்க. Any siblings அப்படினா யாராவது கூட பிறந்தவங்க இருக்காங்களா? Do you have any siblings? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படினா டே டு டே லைஃப்ல நம்ம சொல்லி நம்ம பிராக்டீஸ் பண்ணணும். யார்கிட்டயாவது கேட்கும்போது உங்க கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படினா நீங்க இந்த மாதிரி கேட்கணும். Do you have any siblings? அப்படி கேட்டு நம்ம பிராக்டீஸ் பண்ணும்போது தான் அந்த வார்த்தைகள்லாம் சரளமா நமக்கு என்ன வரும் அப்படினா பேச வரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வீடியோவில் நான் ஒவ்வொரு தமிழ் சென்டென்ஸ் சொல்ல நீங்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கூட சேர்ந்து சொல்லி பார்த்துட்டே வாங்க. ஓகே? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை காணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க நீங்கள் ஈவன் ஒரு மொபைலே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ தொலைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அதை காணும் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் மிஸ்ஸிங். இட் இஸ் மிஸ்ஸிங். அதை காணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்ற அப்படின்னு சொல்லணும். ஓகே? நீ ஏன்பா புரிஞ்சிக்க மாட்ற? நான் ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ நேரம் மாங்குன்னு சொல்கிறேமே, நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்ற அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Why don't you understand? Why don't you understand? நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்ற? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன்ப்பா, இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது. இதுக்கு மேலே என்னால் காத்திருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I can't wait anymore. I can't wait anymore. anymore அப்படின்னா இதுக்கு மேலேயும். I can't wait. என்னால் முடியாது, வெயிட் பண்ண முடியாது. இதுக்கு மேலேயும் என்னால் காத்திருக்க முடியாது. I can't wait anymore. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்காத அப்படின்னு நம்ம சொல்லணும். எதுவும் கேட்காத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? Don't ask anything. Don't ask அப்படின்னா கேட்காத, anything அப்படின்னா எதுவும். அப்போது எதுவும் கேட்காத அப்படின்னா டோன்ட் ஆஸ்க் எனிதிங். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன சொன்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, ஏய் நீ என்னடா சொன்ன அப்படின்னு கேட்கணும். ஓகே? அப்போது எப்படி கேட்பீங்க? ட்ரை பண்ணுங்க கூட சேர்ந்து. எப்படி வரும்? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? நீ என்ன சொன்ன? வாட் டிட் யூ சே? வாட் டிட் யூ சே? நீ என்ன சொன்ன? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணலப்பா, நான் ஒன்றுமே பண்ணலை. ஓகே? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I didn't do anything.
ஐ டிடன்ட் டூ எனிதிங். நான் எதுவும் பண்ணலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் மோர். மோர்னா அதிகமாக, இன்னும் எனக்கு வேணும். ஐ வாண்ட் மோர், இன்னும் அதிகமாக வேணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அது ஃப்ரீயாக வரும். ஓகேவா? எடுத்தோன்னே அப்படி வாயில் டக்குன்னு வரும் இங்கிலீஷ் வந்து. ஓகேவா? நீங்கள் வந்து பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குழப்பாத அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஏதாவது சொல்லி குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க. என்ன குழப்பாத அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. என்ன குழப்பாத. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் இஸ் ஷீ. ஹவ் இஸ் ஷீ. அவள் எப்படி இருக்கிறாள். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அவள் அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஷீ இஸ் க்ரையிங். ஷீ இஸ் க்ரையிங். அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்போ திரும்ப வருவ அப்படின்னு நம்ம கேட்கணும். நீ எப்போ திரும்ப வருவ அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? when will you return. when will you return. நீ எப்போ திரும்ப வருவ. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கிற ஆல்பம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இது யாருன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே, அவங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க, அது நீயா அப்படின்னு கேட்குறாங்க. அது நீயா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கலாம் அவங்க? இஸ் தட் யூ. இஸ் தட் யூ. அது நீயா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், 20 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது இந்த 20 சென்டென்சஸ்? ஈஸியாக இருந்ததா? இதுலேருந்து என்ன தெரியுது? நத்திங் இஸ் இம்பாசிபிள். இம்பாசிபிள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஓகேவா? லாங்குவேஜ் பொறுத்தவரையில் இதில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வமும் உங்களோட அந்த கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறத விட ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் வந்து அவசியம். ஓகேவா? மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கற்றுக்கிட்ட 20 சென்டென்சஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி இதை பேசி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.